சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து உத்தரகண்ட் மாநிலத்திற்கு சுற்றுலா சென்ற 30 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். சிதம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 30 பேர் உத்தரகண்ட் மாநிலத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்றனர். அங்கு நேற்று ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய அவர்கள் பயணத்தை தொடர முடியாமல் தவித்தனர். இதையடுத்து உத்தரகண்ட் அரசுடன் இணைந்து தமிழக அரசு மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டது. காலையில் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணி தொடங்கிய நிலையில் 30 பேரும் பாதுகாப்பாக தாட்சுலா என்ற இடத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். அனைவரும் மருத்துவ பரிசோதனை முடிந்து டெல்லி சென்று அங்கிருந்து விமானம் மூலம் தமிழகம் திரும்ப உள்ளனர். பாதுகாப்பாக மீட்கப்பட்ட அனைவரும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். சிதம்பரத்திலிருந்து நம்ம 30 பேர் ஆதி கைலாச யாத்திரைக்காக செப்டம்பர் 1 புறப்பட்டு இங்கே வந்து 4ஆம் தேதி வந்தோம். 4ஆம் தேதியிலேருந்து ஒரு 4 நாட்கள் இங்கே தார்ச்சுலாவில் தங்கமாச்சு. மிகப்பெரிய நிலச்சரி ஏற்பட்டது. மழையின் காரணமாக எதிர்பாராத 2 நாள் மழை தொடர்ந்தது. அது நமக்கு ஒன்றும் பாதிப்பில்லை. நிலச்சரியின் காரணமாக நம்ம முன்புறமும் செல்லவில்லை, தார்ச்சுலாம் அடையவில்லை. பிறகு வேறு திசை வழியில் நாராயணாசிரமா என்ற இடத்திற்கு சென்று 4 நாட்கள் தங்கியிருந்தோம். முடிஞ்சதுன்னு சொல்லி திரும்பி எல்லாமே திரும்ப தார்ச்சுலா என்ற இடத்துக்கு வந்தோம். வந்து திரும்ப அங்கேயே அதோட பெரிய நிலச்சரி நம்ம கண்முன்னே நிகழ்ந்தது. அப்புறம் திரும்ப நான் வேறு ஒரு இடத்துல புத்தின்ற ஒரு இடத்து சின்ன கிராமத்தில் போய் தங்கியிருந்தோம். காலை 11 மணிலிருந்து 3 வரை 5 பேராக நம்ம தார்ச்சுலா கொஞ்சம் அடைந்தோம். தார்ச்சுலாவில் நாம் மெடிக்கல் செக்கப் எல்லாம் முடிந்து அனைவரும் நலமாக இருக்கிறோம். அடுத்து நாங்கள் தார்ச்சுலா வந்து சென்னை வழியாக டெல்லி வழியாக சென்னை சிதம்பரம் வந்தடைவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.